மோனாவோட அண்ணன் ஏகாம்பரம் ஒரு பழைய குற்றவாளி. ஒரு கொலை கேஸ்ல 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனா ஒரு கொலைகாரன் எப்படி என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவ்வளவு செலவு பண்ணி அவன் தங்கச்சிக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்க முடியும்? அதேதான் எங்க கேள்வியும். அந்த ஏகாம்பரத்துக்கு யாராவது நிறைய பணம் கொடுத்துருக்கணும், இல்ல அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு நான் என்ன ட்ரெஸ் ஹாஸ்பிட்டல் சார் நடத்துறேன்? பணம் கட்டினதுக்கு பின்னாடி தான் நான் மோனாக்கே ஆபரேஷன் பண்ணேன். என்னோட பேட் லக் எதுக்குமே ப்ரூஃப் இல்ல. உங்க குட் லக்னு சொல்லுங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்க? அவன் தங்கச்சி ஆபரேஷன் செலவுக்கு நீங்க தான் பணம் கொடுத்துருக்கீங்க. நான் ஏன் சார் அவனுக்கு பணம் கொடுக்கணும்? அனாதை விடுதிகள் இருந்து உங்களுக்கு தேவையான பொண்ணுங்களை அவன் அனுப்பின விசுவாசம் தான் உங்களை கொடுக்க வச்சிருக்கு. கரெக்டா? சார் என்ன சார் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? எந்த மாதிரி போல, நான் கரெக்டா தான் சொல்றேன். மாடூருங்கிற ஊர்ல ஒரு அம்மா அனாதாசிரமம் வச்சிருக்காங்க. அவங்க பேரு மோகனா. அந்த மோகனா அவங்க நடத்துற அனாதாசிரமத்துல தனக்கு துணையா அந்த ஏகாம்பரத்தை வச்சிருந்தாங்க. அந்த மோகனா நடத்துற அனாதாசிரமத்துக்கு மெயின் டோனரே நீங்க தான். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணுங்களை நீங்க அப்பப்ப தனியா கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு பேசிருக்கீங்க. இது நடந்திருக்கா இல்லையா? சார் அது 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 வந்து உங்ககிட்ட அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வர்றது ஏகாம்பரம் தான்ங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணுங்க எல்லாரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க. ரைட்டா? சார் என்ன சார் என்ன சார் ஏதோ சைக்கோ வில்லன்ட்ட பேசுற மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசுறீங்க. மேபி உண்மையா இருக்கலாம். நீங்க உங்களை சைக்கோ வில்லனா நினைச்சுக்கிட்டு இதையெல்லாம் பண்ணிருக்கலாம் இல்லையா? இப்ப சொல்லுங்க, மோனோவுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ண மாதிரி நாடகம் தானே ஆனீங்க? என்ன சார் ஏதோ காரணம் காட்டி என்ன மிரட்டி லாக் பண்ண பாக்குறீங்க? இனிமேல் என் லாயரை கன்சல்ட் பண்ணாம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நீங்க பேசல. உங்களுக்கு பிஏ மாதிரி இருக்கிற இந்த சுவாதிய ஏன் இங்க நிக்க வச்சிருக்கோம் தெரியுமா? இவ்வளவு நேரம் நாங்க சொன்ன அந்த அநாத ஆசிரமத்து பெண்கள், உங்களால ஆபரேஷன் செய்யப்பட்டு இறந்து போன அந்த பெண்கள் அனுசுயா, சுஜாதா, ரேகா, ஜெயலட்சுமி, திவ்யா, பார்வதி, அந்த 6 பொண்ணுங்களுக்கோ நீங்க இதே ஆபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கூட இருந்தது இந்த சுவாதி தான். இவங்களை எங்க சைடுல நாங்க வச்சுக்கிறோம். நாங்க எவ்வளவு தைரியமா உங்களுக்கு எதிரான சாட்சியை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம்னா நாங்க உங்க விஷயத்துல எவ்வளவு அலர்ட்டா இருக்கோம்னு நீங்களே புரிஞ்சுக்கீங்க. ஒரு ராங் ஸ்டெப் ஆதாரமா கிடைச்சா கூட போதும். ஏதாவது பண்ணி பாருங்க. எப்படி நீங்க தப்பிக்க முடியாது. உண்மையை ஒத்துக்கிறது எப்படி நீங்க தயாராகணும், எப்படி சட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னு உங்க லாயர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் பக்காவா கிடைக்கல, ஆனா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுவோம். மறுபடியும் நாங்க வருவோம். சுவாதி, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். நீங்க வெளிநாடு போறதுக்கு நானும் சிபாரிசு பண்ணிருக்கேன். கமிஷனர் சாரும் பண்ணுவார். எஸ், கம் ஆன் லெட்ஸ் கோ. எஸ் சார். சுவாதி, நீ வெளிநாட்டு வேலைக்கு போறியா? ஆமா சார். நான் கிளம்பட்டுங்களா? சுவாதி, அவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். போலீஸ்க்கு துணை பேர வேண்டாம் ப்ளீஸ். சரிங்க சார். தேங்க்ஸ்மா. சரி, நீ கிளம்பு. நம்ம மருந்துல என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். யாரா கிடைப்பாங்கன்னு பார்த்த
சரியா வந்து மாட்டிக்கிட்டான். அங்கிள் கதவு திறங்க அங்கிள். ம், என்ன ஒரு மாதிரி பாக்குற? ஒன்னும் இல்லை அங்கிள். இல்ல இல்ல, நீ என்ன ஒரு மாதிரியா பார்த்த. என்ன? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை அங்கிள். ஆ, என்ன ஆச்சு? அந்த சத்யா இல்ல, ஆனா வேற ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கப்பா. சரி, உனக்கு சுரேஷ் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆமாப்பா. அவன் உன்னை தேடி வந்தான். பா, அவனுக்கு வீடு தெரியாதே. அங்கிள் தேடி வந்திருக்கான், உள்ளதான் இருக்கான். அங்கிள் கதவு திறங்க அங்கிள். என்ன அங்கிள், நான் உள்ள போனதை லாக் பண்ணிட்டீங்க. டேய் அருண், நீ எங்கடா போன? உள்ள ஒரே டெட் பாடியா கிடக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ப்ளீஸ் என்னை காப்பாத்துடா. பா, என்ன இவன் பாவம்பா. அதுக்கு? இவனை விட்டுலாம்ப்பா. விட்டுலாமே. டேய் அருண், என்னடா இது? அங்கிள் என்ன பண்ண போறீங்க அங்கிள்? அங்கிள் அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், நான் நடந்த எதையும் சொல்ல மாட்டேன் அங்கிள். என்ன விட்டுருங்க அங்கிள், நான் போயிடுறேன் அங்கிள். என்ன விட்டுருங்க பா, அங்கிள். என்ன பண்ண போறீங்க? அருண் கோமலவல்லி, அங்கிள், நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி ஸ்பீக்கிங் ரோஸ் மெடிசன் கான்செப்ட் ஹிட் ஆகணும். அதுக்கு நீ எதை வேணாலும் இழக்க தயார்னு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க. கரெக்டா? ஆமா அங்கிள். என் பையனா இருந்தாலும் என் லட்சியத்துக்கு குறுக்க நின்னா அவனை நான் கொன்னுடுவேன். இப்ப இவங்க 2 பேர் உடம்பு இருக்கு. அந்த ஆசிரமத்துல 6 பொண்ணுங்க, ஒரு பையன், மொத்தம் 9 உடம்பு இருக்கு. அந்த எண்ணிக்கை முடியறதுக்குள்ள நம்ம ஸ்பீக்கிங் ரோஸ் ட்ரீட்மெண்ட் ஜெயிக்கணும். நம்ம வீக்னஸ் என்னன்னா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது விக்டிம்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கான காரணம் என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும்.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.